வணக்கம். இன்று நாம் ஒரு சுகமான இதமான சில சமயம் ஆஹா இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க தோணும். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் தான் பேச போகிறோம். அது என்னன்னா, நம்ம உடலில் வலிக்கான மருந்துன்னும் தசைப்பிடிப்புகளுடைய நண்பன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாது உப்பு, அதுதான் மெக்னீசியா ஃபாஸ். மெக்னீசியா ஃபாஸ்னா என்னங்க? மேக்னெட் ஃபாஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு புது பாஸா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த பேச்சு கேட்டு முடிக்கும் போது உங்கள் உடலுக்கும் மனசுக்கும் ஒரு இதமான மசாஜ் கிடைச்ச மாதிரி உணர்வீங்க. வலி இல்லாத வாழ்வே ஒரு வரப்பிரசாதம். அதுபோல வாழ்க்கையில எல்லா வலிகளும் பிடிப்புகளும் இல்லாம இருப்பது தான் உண்மையான சுகம். மெக்னீசியா ஃபாஸ் அப்படிங்கிறது நம்ம உடல்ல இருக்கிற 12 முக்கியமான தாது உப்புக்கள்ல ஒன்றுங்க. இதனுடைய முழு பெயர் மெக்னீசியம் பாஸ்பாரிக்கம். இது எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம தசைகள்ல, நரம்புகள்ல, மூளையில, எலும்புகளில், இரத்த சிவப்பு அணுக்களில் என பல முக்கியமான இடங்களில் இது நிறைஞ்சிருக்கு. இதைத்தான் பயோகெமிக் சிஸ்டத்தில் வலி நீக்கும் மருந்து ஆன்டி ஸ்பாஸ்மாடிக் அல்லது நரம்பு வலி நிவாரணி, நர்வஸ் அண்ட் பெயின் ரெமெடி அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வரோம், கை காலெல்லாம் ஒரே பிடிப்பு வலி. அப்போ யாராவது ஒரு சூடான ஒரு மசாஜ் செஞ்சு விட்டால் எப்படி இருக்கும்? அப்படியே புதுசாக உயிர் வந்த மாதிரி இருக்கு இல்லையா? நம்முடைய தசைகளும் நரம்புகளும் அப்படித்தான். அதிக உழைப்பாலோ ஸ்ட்ரெஸ்ஸாலோ சரியான சக்தி இல்லாததாலோ சில சமயங்களில் தசைப்பிடிப்புகள், நரம்பு வலிகள், தசை சுருக்கங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த பிடிப்புகளையும் வலிகளையெல்லாம் தளர்த்தி நமக்கு உடலுக்கு இதமான ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடிய இதை முக்கியமான காரணி தான் இந்த மெக்னீசியா ஃபாஸ் அப்படிங்கிறது. இந்த சத்து குறையும் போது என்ன ஆகும்? உடலில் ஒரு உடம்பு ஒரு இரும்பு துண்டு மாதிரி எரியிடும். திடீர்னு தரப்பிடிப்பு வரும், நரம்பு வலி தாங்க முடியாது, தூக்கம் வராது, சின்ன விஷயத்துக்கும் கோபம் எரிச்சல் வரும். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா உடலே முறுக்கி போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த மெக்னீசியா ஃபாஸை நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். ஒரு பழமை சொல்லுவாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, வலிகளும் வேதனைகளும் நீங்கி அமைதியாய் வாழ இந்த மெக்னீசியா ஃபாஸ் குணம் தேவை. நம்ம வாழ்க்கை ஒரு ஸ்ருதிப்பட்டி மாதிரி தாங்க. அது எப்படி பிடிப்புகள் இல்லாமல் மென்மையாக இயங்கணும்னு மெக்னீசியா ஃபாஸ் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அவ்வளோதான். இன்றைய உலகத்தில் பலரும் ஏதோ ஒரு பதற்றத்தோடு தான் வாழறோம். வேலை, படிப்பு, உறவுகள்னு எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே மனசு ஒரு பிடிப்புடனே இருக்கும். அந்த பிடிப்பு தான் மனசு அழுத்தமாக, பதட்டமாக வெளிப்படும். மெக்னீசியா ஃபாஸ் உடல் தசைகளையும் நரம்புகளையும் தளர்த்துவது போல நம்ம மனப்பிடிப்புகளையும் தளர்த்தி அமைதியை கொடுக்கும். ஒரு மேடையில் நாடகம் ஆடுற கலைஞன் எந்த டென்ஷனும் இல்லாமல் தன்னோட பணியை செஞ்சால் அது எவ்வளவு அழகாக இருக்கும். அதே போல் மனசில் பிடிப்பு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறுருள் வைத்துவிடும். அடக்கம், அமைதி போன்ற குணங்கள் நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். உடல் வலி அப்படிங்கிறது வெறும் உடல் வலி மட்டும் இல்லைங்க, அது மனசையும் பாதிக்கும். தலைவலி, மூட்டு வலி, முதுகு வலின்னு ஏதாவது ஒன்று இருந்தாலே நம்மால் எந்த வேலையும் செய்ய முடியாது. மெக்னீசியா ஃபாஸ் சூடான மசாஜ் மாதிரி, அது வலிகளை போக்கி நமக்கு ஒரு ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கும். ஒரு குழந்தைக்கு வலிச்சா அம்மா தொட்டி தடவி கொடுத்தா எப்படி குறையிற மாதிரி இருக்கும்? அது தாங்க மெக்னீசியா ஃபாஸ் குணம்.
பொறுமை கடலனும் பெறுது அப்படின்னு சொல்லுவோம். வலி வந்தாலும் அதை பொறுமையோடு அணுகணும், அதை குறைக்க வழி தேடணும். தசைகள் பிடிப்பு இல்லாமல் மென்மையாக இயங்குறது போல நம் உறவுகளிலும் பிடிப்புகள் இல்லாமல் மென்மையாக அணுகணும். சில சமயங்களில் கோபம் சண்டைன்னு மனசில் பிடிப்புகள் வந்துடும், அதனால உறவுகள் கசப்பாயிடும். மெக்னீசியா வாஸ் அந்த பிடிப்புகளை நீக்கி உறவுகளில் ஒரு மென்மையும் சீரான போக்கையும் கொண்டு வரும். ஒரு மிஷின் நல்லா இயங்க எண்ணெய் ஊற்றணும், அதே போல் உறவுகள் நல்லா இயங்க மெக்னீசியா வாஸ் விட்டு கொடுத்தல், அன்பு தளர்த்தி கொள்ள ஊற்ற வேண்டும். அன்பின் வழியது உயிர்நிலை. அன்புதான் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுருதியையும் மென்மையாக்கும். மனதில் அல்லது உடலில் பிடிப்புடன் படித்தால் தூக்கம் வருமா? வராது. மெக்னீசியா வாஸ் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி தசைகளையும் தளர்த்தி ஆழ்ந்த சுகமான தூக்கத்தை பெற உதவுகிறது. இது உடலுக்கு மட்டுமல்ல, மனதுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடியது. ஒரு குழந்தை பால் குடிச்சதும் நிம்மதியாக தூங்குற மாதிரி மெக்னீசியா வாஸ் மனசுக்கு அமைதியை கொடுக்கும். சரி, இப்போ இந்த மெக்னீசியா வாஸ் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வேலை செய்யுது, எந்தெந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இதை சொன்னதா அடடா இதுக்கெல்லாம் கூடவா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. மெக்னீசியா வாஸ் உடலின் வலிகளை போக்கும் பணிகளை மேற்கொள்வது போல செயல்படுங்க. இது நம்முடைய உடலில் இயற்கை வலி நிவாரணின்னு கூட சொல்லலாம். தசைப்பிடிப்புகள் மற்றும் சுருக்கங்கள், மசில் கான்ட்ராக்ஷன்ஸு, இதெல்லாம் அதாவது கை கால் தசைப்பிடிப்பு, காஃப் கிராம்ஸ், இரவு நேரங்களில் வரக்கூடிய தசைப்பிடிப்பு, தசை சுருக்கங்கள், வலிப்பு, கன்வல்ஷன்ஸ், டெட்டனஸ் போன்ற நிலைகளுக்கு மெக்னீசியா வாஸ் ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. இது தசைகளை தளர்த்தி பிடிப்புகளை நீக்க உதவுகிறது. குறிப்பாக சூடான ஒத்தனம் கொடுத்தால் வலி குறையும் நிலையில் மெக்னீசியா வாஸ் பயனுள்ளதாக இருக்கும். முயற்சி தெரிவினையாக்கும் சொல்லுவோம். உடல் பிடிப்பு வந்தாலும் அதை நீக்க முயற்சி செய்யணும். முகம், கழுத்து, முதுகு, கை கால்களில் கூர்மையாக குத்துவது போல நரம்பு வலிகளுக்கு நியூராலஜிக் பெயின்ஸ் மெக்னீசியா வாஸ் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கியாட்டிகா போன்ற நரம்பு அழுத்த வலிகளுக்கு இது நிவாரணம் தரும். இது நரம்புகளை அமைதிப்படுத்தி வலியை குறைக்கும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். நரம்பு வலி வந்தால் உடலும் மனதும் சோர்வடையும். சடன் ஹெடேக், திடீர் தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரைன்ஸ், திடீரென ஏற்படக்கூடிய வலிக்கும், குறிப்பாக மன அழுத்தத்தால் ஏற்படும் தசை வலி, த்ரோபிங் பெயின் அல்லது பிடிப்புடன் கூடிய தலைவலிக்கு மெக்னீசியா வாஸ் உதவும். வலியுடன் தலை சுற்றல், குமட்டல் போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் இது பயனுள்ளதாக இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தலைவலி இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய ஆரோக்கியம். மாதவிடாய் காலங்களிலே ஏற்படக்கூடிய வயிற்று வலி, மென்ஸ்ட்ருவல் கிராம்ஸ், தசைப்பிடிப்புகள், கீழ்முதுகு வலி, கால் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு மெக்னீசியா வாஸ் ஒரு சிறந்த தீர்வுங்க. சூடான பானங்கள் அல்லது சூடான ஒத்தனம் கொடுக்கும்போது வலி குறையும் நிலையிலேயே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பெண்ணின் பெருமை பெண்மை. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலிகளை புரிந்து கொண்டு நிவாரணம் அளிப்பது அவசியம். குடல் பிடிப்பு, காலிக், வாயு தொல்லை காரணமாக ஏற்படும் வயிற்று வலி, இரைப்பையில் ஏற்படும் தசை சுருக்கங்கள், திடீர் வயிற்று பிடிப்பு போன்றவைகளுக்கு மெக்னீசியா வாஸ் நிவாரணம் தரும். இது செரிமான பாதையின் தசைகளை தளர்த்தி வலியை குறைக்கும். காரணமில்லாமல் வரும் நரம்பு, இருமல், தொடர்ச்சியான விக்கல், தசை சுருக்கங்கள் காரணமாக ஏற்படும் ஆஸ்மா போன்ற பிரச்சனைகளுக்கும் மெக்னீசியா வாஸ் பயனுள்ளதாக இருக்கும். இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி இந்த அறிகுறிகளை கட்டுப்படுத்தும். நிதானம் இல்லாதவன் எதிலுமே வெற்றி பெற மாட்டான். நிதானமான சுவாசம் அவசியம். பற்களில் குத்துவது போன்ற வலி, திடீர் வலி, சூடான உணவால் வலி குறைவது அல்லது குளிர்ந்த உணவால் அதிகரிக்கக்கூடிய வலி, இதுக்கெல்லாமே மெக்னீசியா வாஸ் தான் நம்ம கொடுக்குறோம். இது நரம்புகளுக்கு அமைதியை கொடுக்கும். பல்லு போனால் சொல்லு போச்சு, பல்லு வலி வந்தால் பேசுவதோட கஷ்டம். உடம்புக்கு மெக்னீசியா வாஸ் தேவைன்னா
சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் வாழ்க்கைக்கு இந்த அமைதி மற்றும் வலி நிவாரணி குணத்தை எப்படி வளர்த்தி கொள்வது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிலாக்ஸ் செய்ய பழகுங்கள். மன அழுத்தத்தை குறைக்க யோகா, தியானம், ஆழ்ந்த சுவாசம், பிடித்த இசையை கேட்டல் போன்றவைகளை செய்யுங்க. சூடான குளியல், சூடான பானங்கள், சூப்பு, டீ, சூடான வசனம் போன்றவைகளை பயன்படுத்துங்கள். இது மனதுக்கும் உடலுக்கும் இதம் தரும். கை கால்கள் வலி வந்தால் மென்மையான மசாஜ் செய்து பாருங்கள். இது தசைகளை தளர்த்தும். தேவையற்ற கவலைகளை மனத்திலிருந்து நீக்குங்கள். வரும்போதே பார்த்துக்கொள்வோம் என்ற அணுகுமுறையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மெக்னீசியாபாஸ் நிறைந்த உணவுகளை பச்சை இலை, காய்கறிகள், நட்ஸ், முழு தானியங்கள் உணவிலே சேர்த்துக்கொள்ளுங்கள். 7-8 மணி நேரம் தினம் ஆழ்ந்த தூக்கம் தசைகளை, நரம்புகளையும் ரிலாக்ஸ் செய்யும். இறுதியாக மெக்னீசியாபாஸ் என்பது வெறும் தாது உப்பு இல்லைங்க, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். நம் உடலை எப்படி வலிகள் இல்லாமல், பிடிப்பு இல்லாமல், மென்மையாகவும் அமைதியாகவும் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நம் மனசையும் நம் வாழ்க்கையையும் வச்சிருக்கணுங்கிறது கற்றுக் கொடுக்குது. இல்லாதவன் இல்லாதே கனவு கண்டான், இருப்பவன் இருப்பதை அனுபவித்தான். அமைதியான வாழ்வு தான் முக்கியமான வாழ்வு. வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும், ஒவ்வொரு சவாலிலும் இந்த மெக்னீசியாபாஸ் தரும் அமைதி, வலி நிவாரணம் மற்றும் மென்மையான அணுகுமுறையுடன் எதிர்கொள்வோம். நாம் அனைவரும் மெக்னீசியாபாஸ் மனிதர்களாக எப்போதும் பிடிப்புகள் இல்லாமல் அமைதியுடன் மகிழ்ச்சியாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.